இப்போ கூட்டணி வச்சா பிஜேபி இருப்பாங்களா அந்த கூட்டணியில்? இல்லை, பிஜேபி தான் எல்லாரையுமே ரிமோட் கண்ட்ரோலில் இயக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. எல்லாருமே தமிழ்நாட்டில் மறுபடியும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறேன். எது வேணாலும் மாறலாம்னா என்ன கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வருமா சார்? பிஜேபி வருமா? இல்ல திமுக அதிமுக ஜெயிச்சதுக்கு அந்தந்த தருணங்கள் ஏன் ஆப்ஷன் இல்ல? மதிமுக வரும்போது அந்த ஆப்ஷன் மக்கள் கொடுத்தாங்களா? தேமுதிக கொடுத்தாங்களா? மக்கள் என்ன ஆப்ஷன் இல்லைங்கிற மக்கள் நல கூட்டணி உருவாக்குனாங்க, ஆப்ஷன் கொடுத்தாங்களா? மக்கள் வரும். எம்ஜிஆர் அவர்களே சொன்னாரு என்னுடைய அடுத்த கலை வாரிசுன்னு சொன்னாரு. அது எந்த வாரிசு சொன்னாரு அப்படிங்கிறது எனக்கே தெரியலன்னு பாக்கியராஜ் அவர்களே சொன்னாங்க. கலை வாரிசு தான் என்னுடைய வாரிசுலாம் சொன்னாரு. நடைமுறையில் என்னாச்சு? பாக்கியராஜுக்கு படமும் ஓடலை, கட்சியும் ஓடலை. அது காலகட்டம். ஒரு டைம் அவர் பெரிய பீக்கில் இருந்திருப்பாரு, புகழின் உச்சியில் இருந்திருப்பாரு. சீசன் எல்லாமே. இப்போ இதே தான் விஜய்க்கு அப்ளை ஆகுமா? விஜயே சீசன் தான். விஜய் வந்து ராமராஜன் மாதிரி கூட ஆகலாம் எதிர்காலத்தில். விஜய் ஒரு சீசன் வியாபாரம். தனிச்சு நின்னாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு பெரிய சாதகமா அப்படின்ட்டு சொல்றாங்களே. திமுக ஏற்கனவே வலிமையாக தான் இருக்கு கூட்டணினால. ஆமாம், திமுக வலிமையாக இருக்குது. யாருமே வெளியே போகல. விசிகா போல, சிபிஎம் போல, சிபிஐ போல, வேல்முருகன் வெளியில் போகல. எந்த தலைவையும் எந்த இயக்கமும் திமுக கூட்டணியில், காங்கிரஸும் போகலை. எல்லாமே கான்கிரீட்டாக இருக்குது கூட்டணி. அதனால் இப்போது தேர்தல் வச்சா திமுக தான். அதிமுகவுடைய வெற்றி என்பது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா தென் மாவட்டங்களிலே முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி என்பது அதிமுகவுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த வாக்கு வங்கி வந்து ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், ஸ்ரீகலா அம்மையார் போன்றவர்களுடைய தயவில் தான் இருக்குது. அதை தாண்டி இவருக்கு பெரிய வசீகரமும் கிடையாது. அது ஒரு கொங்கு மண்டல கட்சி மாதிரி ஆயிடுச்சு. கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுகங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கொங்கு மண்டலத்தையும் பாதிக்க வைப்பதற்கு அதிமுக வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கிற கட்சி. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவின் குடி பறக்கிறது. நிகரான கட்டமைப்பு இருக்கிற பெரிய கட்சி. அதனால் அவங்க வந்து அதிக சீட்டு கொடுக்க மாட்டாங்க, குறைந்த சீட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நிரூபிக்கப்படவில்லையே. அதனால் பெரிய அளவுல எல்லாம் வந்து இவர் வந்து முதலமைச்சராகிடுவார், அவர் 80 சீட்டு கொடுத்துருவாங்க, அதெல்லாம் நடக்க வாய்ப்பு. சார், இப்போது விஜயினுடைய ஆதரவாளர்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறது வந்து அதிமுக கூட்டணி தான் விஜய்க்கு வந்து சரியான சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குது என்பதை அவர் நிரூபிக்கலாம். இன்னொரு கட்சிக்கு எடுத்த எடுப்படையே கூட்டணி போனால் அவருடைய தனித்தன்மை என்பது கேள்விக்குறியாகும். அதிமுகவுக்கு போனால் முதல்வர் வேட்பாளர் என்று விஜய் தன்னை சொல்லிக்கொள்ள முடியாது. இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. அதனால் அவர் அதிமுக கூட்டணிக்கு போவாரா மாட்டாராங்கிறது வந்து அவங்க கட்சியினுடைய உள்கட்டமைப்பு பிரச்சனை, அவங்களுக்குள்ள பேசிக்கொள்ள வேண்டிய பிரச்சனை, அது உட்கட்சி பிரச்சனை. ஆனால் என்னுடைய கணிப்புப்படி அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் என்று தன்னை கருதி கொள்கிற பட்சத்தில் எப்படி ஒரு எடப்பாடியோடு இணைவார்? எப்படி என்டிஏ கூட்டணி போவார்? எத்தனை முதல்வர் வேட்பாளர் ஒரு கூட்டணிக்குள்ள வலியுறுத்த முடியும்? அதனால் தனித்தன்மை என்ன, தனித்த வாக்கு வங்கி என்ன, தன்னுடைய பாதை என்ன என்பதை அவர் புலப்படுத்துவதற்கு நிச்சயமாக ஒரு கூட்டணிக்கு போவதற்கு விதிமுறை சாத்தியம் ரொம்ப குறைவு. அதை மீறி போனால் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. போனால் இலைகளை பெறலாம், சில இடங்களில் வெற்றி பெறலாம். ஆனாலும் ஆட்சி அமைப்பார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆட்சி அதிகாரம் வாய்ப்பே இல்லை. அதனால் அப்படி போனால் எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்கு வேணால் உதவி செய்யலாம். அவர் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்ள முடியாது. நீங்கள் செகண்ட் ஃபோர்ஸாக அவங்கள ஒரு முறை அடையாளம் காட்டிட்டீங்கன்னா மக்கள் உங்களை முதன்மை சக்தியாக பார்க்கவே மாட்டான். சிக்கலாக இருக்குது. அதனால் விஜய்க்கு வந்து திமுக கூட்டணி என்பது சாத்தியமில்லைன்னு நினைக்கிறேன். தனிச்சு நின்னாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு பெரிய சாதகமா அப்படின்ட்டு சொல்கிறாங்களே. திமுக ஏற்கனவே வலிமையாக தான் இருக்குது கூட்டணினால. ஆமாம், திமுக வலிமையாக இருக்குது. யாருமே வெளியே போகல. விசிகா போல, சிபிஎம் போல, சிபிஐ போல, வேல்முருகன் வெளியில் போகல. எந்த தலைவையும் எந்த இயக்கமும் திமுக கூட்டணியில், காங்கிரஸும் போகலை. எல்லாமே கான்கிரீட்டாக இருக்குது கூட்டணி. அதனால் இப்போது தேர்தல் வச்சா திமுக தான் வெற்றி பெறும். அதிமுக எதிர்க்கட்சி வரிசையில் வந்து சில சீட்டுகளை செதறப்படுமாங்கிற மாதிரி இருக்குது. 64 சீட் இருக்குது. அது 24 ஆகாமல் பார்த்துக்கிறோம். அதிமுக சிக்கலில் தான் அவங்க இருக்காங்க. அதிமுகவுடைய வெற்றி என்பது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா தென் மாவட்டங்களிலே முக்குளத்தோர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி என்பது அதிமுகவுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. அந்த வாக்கு வங்கி வந்து ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி அவர்கள், ஸ்ரீகலா அம்மையார் போன்றவர்களுடைய தயவில் தான் இருக்குது. அதை தாண்டி இவருக்கு பெரிய வசீகரமும் கிடையாது. அது ஒரு கொங்கு மண்டல கட்சி மாதிரி ஆயிடுச்சு. கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுகங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கொங்கு மண்டலத்தையும் பாதிக்க வைப்பதற்கு திமுக வேலை செய்யுது. செந்தில் பாலாஜி மாதிரி பல பேரை உருவாக்கி இன்னும் தீவிரமாக வேலை செய்யுங்கன்னு திமுக சொல்லுது. அதனால் அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவாக இந்த தேர்தல் மாறக்கூடிய ஆபத்து இருக்குது அவங்களுக்கு. கொங்கு மண்டலத்தில் அதிமுக தற்பொழுது ஸ்ட்ராங்காக இருக்குது, அதில் திமுக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. ஒருவேளை அதிமுக பக்கம் விஜய் அவர்கள் போனால் எடப்பாடியினுடைய டிமாண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமோ? இத்தனை சீட்டு கொடுக்குறேன். எடப்பாடி பலவீனமாக இருக்கார். எடப்பாடி வலிமையாக இல்லை. எடப்பாடி வந்து எப்படியாவது விஜயை சேர்க்கணும் தான் நினைக்கிறார்.
இப்போ டிமாண்ட் அதிகமா இருக்குமோ? விஜய் என்ன டிமாண்ட் வைக்க முடியும்? ப்ரூஃப் பண்ணாத ஒரு சக்தி வந்து எப்படி டிமாண்ட் வைக்க முடியும்? அல்ல அதனால தான் எடப்பாடி அதிகம் டிமாண்ட் வைப்பாரோ அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறேன். இல்லை, எடப்பாடி வந்து அப்படிங்கிற மாதிரி அதில் அப்படி தான் நினைப்பாங்க. ஏன்னா பெரிய கட்சியில் ஆமாம், அதிமுக வந்து ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கிற கட்சி. குருவி கூடு கட்ட அஞ்சுகிற குக்கிராமங்களிலே கூட அதிமுகவின் குடி பறக்கிறது. நிகரான கட்டமைப்பு இருக்கிற பெரிய கட்சியில். அதனால் அவங்க வந்து அதிக சீட்டு கொடுக்க மாட்டாங்க, குறைந்த சீட்டு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நிரூபிக்கப்படவில்லையே. அதனால் பெரிய அளவுலையெல்லாம் வந்து இவர் வந்து துணை முதலமைச்சர் ஆயிடுவார், அப்படி 80 சீட்டு கொடுத்துருவாங்க, அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அதுக்கான சாத்தியங்கள் நிச்சயமாக இல்லை. இப்போ கூட்டணி வச்சா பிஜேபி இருப்பாங்களா அந்த கூட்டணியில்? இல்லை, பிஜேபி தான் எல்லாரையுமே ரிமோட் கண்ட்ரோலில் இயக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. எல்லாருமே எல்லாருன்னா விஜயை கூட பிஜேபி தான் இயக்குகிறது, சிபிஐ மூலமாக இப்போ கண்காணிக்கிறது. வந்து அதிமுகவும் வந்து அஞ்சு நடுங்கி, அமலாக்கத்துறைக்கு 5, வருமான வரித்துறைக்கு 5, எங்கள் ஜெயிலில் கொண்டு போய் போட்டுறாது எஜமான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அதிமுக இருக்குது. சிபிஐ, அதாவது சிபிஐ விசாரணை இருக்கிற வரைக்கும் விஜய் அங்கங்கே நகர முடியாது. ஏறத்தாழ விஜயும் வந்து மறைமுகமாக பாஜகவினுடைய ஒரு சக்திக்குள்ளே தான் அவர் அது கையடக்கமாக தான் இருக்க முடியும் நடைமுறையில். அதனால் வாய்ப்பு ரொம்ப குறைவு. என்டிஏ கூட்டணியை வந்து மக்கள் நம்ப மாட்டார்கள். காரணம், அதிமுக வந்து தனித்தன்மையோட எல்லாரையும் ஒருங்கிணைத்து கொண்டு விஜயையும் ஒரு சக்தியாக ஏற்றுக்கொண்டு பாஜக இல்லாத அதிமுகவாக இருந்தால் கூட கொஞ்சம் வலிமை பெறும். பாஜக பின்னாடி அதிமுக போனால் பலவீனப்படும். பாஜக இல்லாமல் விஜய் எடப்பாடி அந்த மாதிரி கூட்டணி வச்சா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த தாக்கம் வெற்றிக்கு வழிவகுக்குமா? அந்த தாக்கம் வந்து வெற்றிக்கு மிக அருகில் இருக்கும். வெற்றி பெற முடியுமான்னு சொல்ல முடியாது. ஓகே, அதாவது திமுகவை வந்து மெஜாரிட்டிக்கு போக விடாமல் குறைந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆக்கி விட்டுரும் வலிமையாக சேர்ந்தா. ஆனால் யாரில் நடத்த மாதிரி அந்த சாத்தியங்களுக்கு கொஞ்சம் நெருங்கி போகலாம். எடப்பாடிகிட்ட வந்து ஒரு பெரிய லீடர்ஷிப் கிடையாது. அவர் கட்சி வந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும்னு எப்போல்லாம் கூவுறாங்களோ, இப்போல்லாம் அதிமுக 2 படும், 3 படும், 4ஆக படும். செங்கோட்டையன் ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து எல்லாருமே பிரிந்து கொண்டே இருக்கிறார்கள். தனித்தனி சக்தியாக மாறுவது என்பது அதிமுக பலவீனப்படுவதற்கான அடையாளம். அதனால் யாரிடத்துலையுமே ஒரு உறுதித்தன்மை இல்லை. அரசியலில் வந்து எப்போவுமே டவுட் இருக்கக்கூடாது. தலைவன் வந்து வெல்வானா மாட்டானா இப்போ கூட்டணிக்கு போக மாட்டாங்க யாரும். இப்போ வரைக்குமே யாருமே கூட்டணிக்கு அவர் மேலே போகலையே. ரொம்ப வலிமையான சக்தியாக இருந்தால் கூட்டணிக்கு அலை பாய்வாங்க எல்லாம். அது பந்தி வந்து நடக்கிற இடமா இருந்தால் தானே எல்லாம் போடுவாங்க. யாருமே அந்த பக்கம் போகலையே. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குங்கிறாரு விஜய். யாராவது போயிருக்காங்களா? லெட்டர் பேட் கட்சிக்காரங்க கூட போகலாம். யாராவது இருக்குன்னு வெயிட் பண்ணுறாங்களோ? அரசியலில் எல்லாமே தீர்மானிக்கப்பட்டதுங்க. 4 இருக்குன்னு சொல்கிறதுக்கு தானே திடீர்னு லாட்டரி சீட்லையா பரிசோலுக்கு போகுது திடீர்னு? அப்படி கிடையாது. இருக்கிற அதே வாக்காளர் தானே ஓட்டு போட போகிறான். 4 இருக்குன்னா என்ன, 4 இருக்குன்னா என்ன? ஜனநாயகம் ஷூட்டிங் அது ரிலீஸ் டேட்டா 4 இருக்குன்னு சொல்கிறேன். அது கூட ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது ஃபிக்ஸ் பண்ணுவாங்கங்க. அரசியல் அப்படி இல்லை. அரசியலும் ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கு. எல்லாம் திமுக வாக்கு வங்கி ரெட்டலைக்கு ஓட்டு போடுறோம்னா வேற கட்சிக்கு போட அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் ஷூரிட்டி கொடுக்க முடியாதுல்ல. அரசியல் எது வேணாலும் மாறலாம்ல. அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி எதுவுமே மாறாது. மாறினா தான் ஒரு கட்சியை தோக்கடிச்சிருவாங்கல்ல. தமிழ்நாட்டில் மறுபடியும் திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறேன். எது வேணாலும் மாறலாம்னா என்ன கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வருமா? சார் பிஜேபி வருமா? இல்ல திமுக அதிமுக ஜெயிச்சதுக்கு அந்தந்த தருணங்கள் ஏன் ஆப்ஷன் இல்ல? மதிமுக வரும்போது அந்த ஆப்ஷன் மக்கள் கொடுத்தாங்களா? தேமுதிக கொடுத்தாங்களா? மக்கள் என்ன ஆப்ஷன் இல்லைங்கிற மக்கள் நல கூட்டணி உருவாக்குனாங்க. ஆப்ஷன் கொடுத்தாங்களா? மக்கள் விரும்பலங்க. சும்மா நம்மளை ஏமாத்திக்கிறதா? மாற்று அது இதுன்னு மாற்றுன்னு சொல்றதெல்லாம் ஏமாற்று தான். நடைமுறையில் ஒண்ணுமே நடக்காது. நான் கால அரசியல் பார்த்தவன். நான் பூத்து ஏஜெண்டா வேலை பார்த்துருக்கேன். நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். தேர்தல் வேலை பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும். நடைமுறையில் எதுவுமே மாறாது. அப்போ திமுக அதிமுக அது ஒரு தனியாக ஒரு கேம் இருந்தாலும் விஜய் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி ஏடிஎம்கே கூட சேர்றதுனால அந்த வெற்றி கிட்ட ஏடிஎம்கே எல்லாம் சேர வாய்ப்பு இல்லைங்க. ஏடிஎம்கேவும் வாய்ப்பு. என் தலைமை ஏத்துக்கிறீங்களான்னு அவர் விஜய் கேட்டார்னா எடப்பாடி ஒத்துக்குறாரா? அதான் சார், ஏடிஎம்கே கூட சேர்ந்தா விஜய் கூட சேர்ந்தா இல்ல. ஏடிஎம்கேனுடைய தலைமையை ஏற்று போனா விஜய்க்கு நார்மலாவே ஆதரவு கரம் நீட்டுறாங்கல்ல, அந்த சதவீதமும் குறையுமா? நான் உங்களை முதலமைச்சர் ஆக்கணும். ஆமா, அதாவது அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்ல, அவர் சூப்பர் ஹீரோவா பாக்குறாங்க இல்ல, அவர் போய் எடப்பாடிக்கு வாக்களிங்கள்னு கேட்டான்னு வச்சுங்க, விந்தியா பிரச்சாரத்துக்கு வந்த மாதிரி ஆயிரும்ல. திரைப்பட நடிகை தானே, சங்கமம் படத்தில் நடிக்கும் போது அவங்க ஸ்டார் தானே, ரகுமான் இசையில் பாட்டு வரும்போது அவங்க டான்ஸ்லாம் நல்லா தானே ஆடினாங்க. அந்த மாதிரி ஆயிரும். கொள்கை அரப்பிச்சாளர் இருக்காங்க. இந்தியாவோட அடுத்த இடத்துக்கு விஜய் விட்டார். விந்தியா இடத்துக்கு விஜய். ஆமா, அதிமுக பேச்சாளருங்கிற. ஆமாங்க, அப்போ அப்படித்தானங்க சினிமா நடிகர்களை கூட்டு போய் நாட்டாம படம் நல்லா ஓடுறப்ப சரத்குமாரை கூட்டிட்டு போனாங்க ஒரு கட்சியிலையா, திமுக கூட்டு போனாங்க, அதிமுக கூட்டு போனாங்க. அன்னைக்கு வந்து அது அவருக்கு மாசு இருந்துச்சு. இன்னைக்கு அவர் கட்சி நடத்த முடியாம கொண்டு போய் பாளையத்தில் கரைச்சி விட்டு போயிட்டாப்ல. எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் மாசு பெருசா இருக்கும். நீடிக்குமா நிலைக்குமான்னு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியாது. 80 டி ராஜேந்தர் ஒரு பெரிய சக்தி. டி ராஜேந்தர் எங்க திமுக தலைவராயிருவாரோன்னு பயந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியும். 96 காலகட்டம் தேர்தல் பிரச்சாரம்
2006 அடுக்குமொழி வசனத்துல அள்ளி பேசுறாரு. அண்ணாவுக்கு அடுத்து அடுக்குமொழி வசனம் பேசுற ஒரு டி ராஜேந்திரன் நாங்க. இன்னைக்கு அவர் பெரிய ஆளு. பாக்கியராஜ் தான் அடுத்து அதிமுகவுக்கு தலைவர். நாங்க எம்ஜிஆர் அவர்களே சொன்னாரு என்னுடைய அடுத்த கலை வாரிசுன்னு சொன்னாரு. அது எந்த வாரிசு சொன்னாரு அப்படிங்கிறது எனக்கே தெரியலன்னு பாக்கியராஜ் அவர்களே சொன்னாங்க. கலை வாரிசு தான் என்னுடைய வாரிசுலாம் சொன்னாரு. நடைமுறையில் என்னாச்சு, பாக்கியராஜுக்கு படமும் ஓடலை, கட்சியும் ஓடலை. அது காலகட்டம். ஒரு டைம் அவர் பெரிய பீக்கில் இருந்திருப்பாரு, புகழின் உச்சியில் இருந்திருப்பாரு. சீசன் எல்லாமே. இப்போ இதே தான் விஜய்க்கு அப்ளை ஆகுமா? விஜயே சீசன் தான். விஜய் வந்து ராமராஜன் மாதிரி கூட ஆகலாம் எதிர்காலத்தில். சொல்ல முடியாது. நம்ம இன்னைக்கு இருக்கிற இமேஜை வச்சுக்கிட்டு அவங்க எம்ஜிஆர் மாதிரி ஆகிறேன் அப்படின்ற. ஏங்க நீங்க ராமராஜன் படப்பிடிப்பை நடத்த முடியாம கூட்டம் திரண்டதுக்கு தடியடி நடத்துனது, லத்தி சார்ஜ் நடத்துனதெல்லாம் பார்த்துருக்கலாம். இப்போ நீங்க சொன்ன வார்த்தை தான், அது ஒரு சீசன். சீசன் முடிஞ்சிருச்சு. மாம்பழ சீசனில் தாங்க மாம்பழம் விற்கும். தீபாவளிக்கு பட்டாசு விற்கிறாங்க, பொங்கலுக்கு கரும்பு விற்கிறாங்க. அது மாதிரி ஒரு சீசன் வியாபாரம். அது விஜய் ஒரு சீசன் வியாபாரம் தான். இந்த சீசன் முடிஞ்சிருச்சுன்னா விஜய்க்கு வேல்யூ இருக்காது. ஓகே. 2026 தேர்தலில் விஜய் தோற்றுட்டாருன்னா அவன் கட்சிக்காரனே வேற கட்சியில் போய் சேர்ந்துருவான். ஒரு தேர்தல் தான். இப்போ ஒரு தேர்தல் தான். நீங்கள் 50 நாள் கால் ஷீட் கொடுத்தா 150-200 கோடி சம்பளம் கிடைக்குன்னு இருக்கக்கூடிய சினிமா வாழ்க்கையை விட்டுட்டு வர்றவர் 5 வருஷம் காத்திருப்பாரா? ஒரு தேர்தலில் தோத்துட்டு அடுத்த 5 வருஷம் நம்ம வந்து மக்கள் பணி செய்வோம், ஒவ்வொரு இடத்துலையா போய் குளத்தை தூர் வாருவோம், நம்ம போய் தெருவில் போய் சாலை போட சொல்லி மறியல் பண்ணுவோம், ரோட்டில் போய் நிற்போம், சிறை நிரப்பும் போராட்டத்துக்கு போவோம், போலீஸ்காரன்ட்ட தடியடி நடத்துவான், முட்டிக்கால் தேய்கிறதுக்கு அடி வாங்குவோம்னு சொல்லி நிற்பாரா களத்தில் போய்? அவர் சொகுசு வாழ்க்கைங்க. இப்பயே தனி விமானத்துலாம் வர்றாரு. இதே மாதிரி சொகுசு அரசியல் பண்ணி தானே கமலஹாசன் காலி ஆகிட்டாரு. கமலஹாசன் களத்தில் இறங்கி வேலை செய்யறதுனால தானே தோத்தாரு. அதே நிலைமை தான் விஜய்க்கு வரும். என்ன இவருக்கு வயசு வித்தியாசம் அவ்வளோதான். விஜய் வந்து கொஞ்சம் இளைஞராக இருக்காரு, கமலோட கொஞ்சம் பீக்கில் இருக்காரு. அதனால் வந்து பெரிய மாற்றம்லாம் ஒன்றும் நடக்காது. எம்ஜிஆருக்கு எழுதப்பட்ட சரித்திரம்ங்கிறது இருக்குல்ல, சினிமாவில் இருந்து வெற்றி பெற்ற சரித்திரம், அதுக்கு பின்னாடி யாருக்குமே இல்லை. அதனால் முதலமைச்சராக முடிஞ்சா என்ன ஆக முடியாது. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.